வணக்கம். விஜயதசமி மரம் என்னன்னு தெரியுமா? பொதுவாக எல்லா கோயில்களிலும் வில்வ மரம், வேம்பு, அரச மரம் இப்படி எல்லா மரத்தையும் வச்சுருப்போம். அதில் நாம் அரச மரத்தை மட்டுமே வலம் வணங்குவதை ஒரு ஐதீகமாக நாம் வச்சுருப்போம். ஆனால் விஜயதசமி அன்னைக்கு வன்னி மரத்தை நீங்கள் வலம் வணங்கினா உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். தெரியுமா உங்களுக்கு? எப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் காட்டில் மறைந்து வாழும்போது நவராத்திரி காலமாக இருந்துச்சு. அப்போது அவர்களுடைய ஆயுதத்தை ஒரு வன்னி மரத்தில் ஒளிச்சு வச்சாங்க. 10 நாள் பராசக்தியை வழிபட்ட பின்பு அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவங்க போயிட்டாங்க. அந்த நாள் தான் விஜயதசமி. இந்த நாளில் நாம் வன்னி மரத்தை 21 முறை வலம் வணங்கினா நம்முடைய எண்ணம் என்ன நினச்சிக்கிட்டு நாம் அந்த வன்னி மரத்தை சுற்றி வர்றோமோ அது மிக விரைவிலேயே நிறைவேறுமாங்க. இந்த நாளில் கூட பார்த்திங்கன்னா, பொதுவாக மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் உள்ள வன்னி மரத்துக்கு சிறப்பு பூஜை கூட அங்கே நடைபெறுமா. சரியா? அதனால் விஜயதசமி அன்னைக்கு வன்னி மரத்தை நீங்கள் வலம் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளுங்கள்.